நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் நிறைய வெப்சைட் ரெஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ ஆனால் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ இப்போ அதுக்காக தான் நான் ஒரு சூப்பர் டூல் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த டூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி Innovold ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலைசர். பியூர்லி வந்துட்டு ஒரு வெப்சைட்டோட டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டூலையே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் உள்ள வந்தாலே நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டோட URL எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இந்த chatgpt.com அப்படிங்கிறத வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் URL பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதில் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீடைல்டு ஓவர்வியூவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இந்த வேப்பலைசர் வேறு வெப்சைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து குரோம் எக்ஸ்டென்ஷனாகவுமே இருக்குது. ஸோ அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலைசர் டெக்னாலஜி ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை நீங்கள் குரோமில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி டைம் உங்கள் வெப்சைட்டை லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட எக்ஸ்டென்ஷன் செக்ஷனில் இந்த வேப்பலைசரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அது என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஓப்பனாக கொடுத்துரும். நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் செக் பண்ணி அவங்க என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதையுமே உங்கள் வெப்சைட்லையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்.